இன்றைக்கி எவ்வளோ வெயில் அடிக்குது தெரியுங்களா? ஒதுங்கிறதுக்கு வயசானவங்க போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூடையோ, ஒரு பந்தலோ, ஒரு குடிக்க தண்ணியோ கிடையாது. இந்த அடிக்கிற வெயிலில் மயங்கி விட்டாங்கன்னா சாக வேண்டியதான். அந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படை தேவை 0% ஒன்றும் செய்கிறது கிடையாது. அதனால் செந்தில்நாதன்ற வேட்பாளர் புதுசாக எம்பிக்கு நிற்கிறாரு. அவர் மேலே மக்கள் நல்ல மதிப்பு வச்சுருக்கிறாங்க. கடந்த 5 வருஷமா ஜோதிமணி எப்படி இருக்கு? பல ஊரில் அவங்கள ஓட்டு கேட்கவே உள்ளவே அனுமதிக்கல. அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இன்னைக்கு இருக்குங்க. பல ஊரில் அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இல்லைங்க, வேர்ல்டு லெவலில் அண்ணாமலையோட பேர் ரீச் ஆகிருக்குங்க. நீங்கள் கரூரில் கேட்குறீங்க. கரூர் அவர் பிறந்த ஊருங்க. இன்னைக்கு பிறக்க போகிற குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைய கேட்டிங்கன்னா கூட அண்ணாமலை பற்றி சொல்லுவோம். வெளிநாட்டிலையோ சிலவன்காரன்ட்டையோ பாகிஸ்தான்காரன்ட்ட போய் கேளு பாருங்க, ஐயோ மோடியா அப்படிம்பாங்க. உள்ளே இருக்கிறவரை கேட்டிங்கன்னு வைங்களேன், சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வெளியில் போய் கேட்டால் தான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு மரியாதை. அது மாதிரி மோடி தலைவருக்கு வெளிநாட்டில் நல்ல அருமையான மரியாதை இருக்குது. அப்போ பாஜக இங்கே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்ந்துருச்சு இல்லைங்களா? சின்னமாகட்டும், இல்லை பாஜக கட்சி ஆகட்டும், மோடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. தொழிலாக ரொம்ப நலிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு இந்த கவர்மெண்ட், ரெட்டால கவர்மெண்ட்டும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, எல்லாம் வாயில் வடை சுடுற ஆளுங்க தான். மக்களை பற்றி கவலைப்படுற துளி கூட கிடையாது. முதலமைச்சர் பேசுறது எல்லாமே பொய்யாவே தான் பேசிட்டு இருக்காரு. அவருனால மோடி அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாததுனால மோடி ஒருத்தர் மட்டுமே திட்டி அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசினதாகட்டும், இதெல்லாம் பார்த்து மக்கள் மயங்கினது உண்மை. மக்கள் நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஓட்டு போட்டது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தடம் புரண்ட ரயில் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பெட்ரோல் விலை எடுத்துக்கோங்க. பெட்ரோல் எவ்வளோங்க? 102 ரூபா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி 14 ரூபா தான் போடுறாங்க. அதோட பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 47 ரூபா சம்திங், 49 ரூபா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு 39 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்க. எங்கேயா யாருக்காவது தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 39 ரூபா எடுத்துக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியுமா? நம்மளையெல்லாம் இந்த திராவிட மாடல் 40-50 வருஷமாக இப்படி பொய் சொல்லி எதெல்லாம் வீக்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட அதை வேணுமுன்னே சொல்லி திசை திருப்பி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் இன்னைக்கு விரும்பக்கூடிய ஒரே ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இது நம்ம பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு முழுக்க காரணமும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் மட்டுமே. அவங்க செய்யாத கோரிக்கைகளை நம்ம பாரதிய ஜனதா கட்சி மூலம் நிறைய நலத்திட்ட உதவிகள் மூலம் இங்கே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சார், கரூர் மக்களவை தொகுதியில் 3 மும்முனை போட்டி இருக்கு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குப்பா? வெற்றி வாய்ப்புனா நான் உங்களுக்கு ரெக்கார்டோட சொல்கிறேன். இங்கே கரூரில் நின்று இதனால் நான் 25 வருஷமாக இருக்கிறேன். டெக்ஸிக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வருஷமாக தம்பிதுரைன்னு ஒருத்தர் நின்னார். அவர் ஜெயிச்சு சபாநாயகர்னார், பாதியோடு போயிட்டார். கரூருக்கு எதுவுமே செய்யலை. அந்த 10 வருஷத்தை தோல்வி அடைஞ்சிட்டார். 3வது வருஷத்துக்கு நின்னார். கரூருக்கு யாரும் வரல, அவருக்கு மரியாதை கொடுக்கல, கேள்வி கேட்டு அவர் அமுச்சு விட்டாங்க. இப்போ அதே நிலைமை நம்ம அக்கா ஜோதிமணிக்கு அதே நிலைமை தான். அவங்க ஓட்டு வாங்கிட்டு போனதோடு சரி, ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலை. குறிப்பாக மக்களுக்கு முக்கியமாக பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்துருக்கீங்களா? கரூர் பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி எவ்வளோ வெயில் அடிக்குது தெரியுங்களா? ஒதுங்கிறதுக்கு வயசானவங்க போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூடையோ, ஒரு பந்தலோ, ஒரு குடிக்க தண்ணியோ கிடையாது. இந்த அடிக்கிற வெயிலில் மயங்கி விட்டாங்கன்னா சாக வேண்டியதான். அந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படை தேவை 0% ஒன்றும் செய்கிறது கிடையாது. அதனால் செந்தில்நாதன்ற வேட்பாளர் புதுசாக எம்பிக்கு நிற்கிறாரு. அவர் மேலே மக்கள் நல்ல மதிப்பு வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு படித்த அதிகாரி. அவர் நம்பி மக்கள் போடலான்ற எண்ணத்தில் எல்லோரும் இருக்கும். அதில் நானும் வருவேன். ஓகேங்களா? அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குது, எங்களுடைய கருத்து கணிப்புப்படி. கடந்த 10 வருஷம் சென்ட்ரலில் மோடி ஆட்சி எப்படி இருந்தது? மோடி ஆட்சி அவர் சிட்டாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பிடிக்காது தானே? நேர்மையாக இருக்கிற அதிகாரி யாருக்குமே பிடிக்காது. அவர் சிட்டாக இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்காரங்களை பற்றி உள்ளே யாருமே என்ன சொல்லுவாங்க? அண்ணன் தம்பி சரியில்லைம்மா. வெளியில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் நல்லவர், அவங்க அண்ணன் தான் குடும்பத்தை ஏற்று நடத்துகிறாரு, திறமையான ஆளுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மோடி. வெளிநாட்டிலையோ சிலவன்காரன்ட்டையோ பாகிஸ்தான்காரன்ட்ட போய் கேளு பாருங்க, ஐயோ மோடியா அப்படிம்பாங்க. உள்ளே இருக்கிறவரை கேட்டிங்கன்னு வைங்களேன், சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வெளியில் போய் கேட்டால் தான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு மரியாதை. அது மாதிரி மோடி தலைவருக்கு வெளிநாட்டில் நல்ல அருமையான மரியாதை இருக்குது. இந்த தடவை ஜெயிச்சு வந்தார்னு வச்சுங்களேன், விரைவில் இந்திய நாடு வல்லரசு ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ கரூர் மாவட்டத்தோடைய சொந்த பாஜக மனிதர் அண்ணாமலை, கரூர் மாவட்டத்துடைய சொந்த ஊராக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அவர்களோட செயல்பாடை விட இப்போ நிற்கிற வேட்பாளர் பயங்கரமாக இருக்கார். அவரோட ஆதரவால், அவர் கொடுக்குற ஐடியானால் அவர் சொந்த தொகுதியை தேய்க்கணும்ட்டு அவர் இடையடையாக இங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு.
அவருக்கு என்ன கரூரை வந்து ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்து இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தான். அது பார்த்தீங்கன்னா 2500 கடைக்கு மேலே இருந்தது. இப்போ வெறும் 200 கடை தான் இருக்குது. டெக்ஸ்டைலுக்கு தேவையான ஒன்றும் 0% ஒரு சாய கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலையோ, மக்களுக்கு தேவையான அந்த சாயப்பட்டறைக்கு தேவையான கரண்டோ, எந்த ஒரு கட்சிக்காரங்களும் இன்ன வரலும் நீங்கள் வந்து அதிகமாக டிவி அதை காமிங்க போடுங்க. கரூரில் டெக்ஸ்டைல் தொழில் நாளுக்கு நாள் அப்படியே நலிவடைஞ்சிட்டு தான் வருது. இதுக்கு 1% கூட எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யவே கிடையாது. எங்களை மாதிரி வேலைக்காரங்களாம் ரொம்ப சிரமப்படுறோம். 3 போனஸ் கொடுத்த இடத்துல வந்து இன்றைக்கி 1 போனஸ் கொடுக்குறாங்க. ஏன் முதலாளிங்க அந்த அளவு வறுமையில் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ தொழிலை ரொம்ப நலிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ரெட்டால கவர்மெண்ட்டும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி, எல்லாம் வாயில் வடை சுடுற ஆளுங்க தான். மக்களை பற்றி கவலைப்படுற துளி கூட கிடையாது. அதனால் வந்து இப்போ இருக்கிற இவங்க ஜெயிச்சாங்கன்னா இதெல்லாம் இன்னும் செஞ்சு கொடுத்தாங்களா நிரந்தரமாக இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக டெக்ஸ்டைல் தொழில் கரூரில் நல்லா நம்பர் 1 இடத்துக்கு பழையபடி வரணும். அதுக்கு வந்து சாயப்பட்டற கழிவு நீரை சுத்தப்படுத்துறது, அந்த தண்ணியை சுத்தி பண்ணி திரும்ப ரீப்ராசஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இதுக்கு உடனடியாக தீர்வு கண்டு கரூரில் டெக்ஸ்டைல் வந்து நல்லா வளம் பெறணும். அதுக்கு நல்லா செய்யணும்னு நான் என் சார்பாக கேட்டுக்கிறேன் அவரை. சார், கரூர் மக்களவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு எப்படி? கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குங்க ஜோதிமணி ஜெயிச்சு இந்த 5 வருஷத்தில் கரூர் பக்கமே எட்டி பார்க்கலைங்க. ரெண்டாவது, பிரதமர் மோடி வந்து நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொடுத்து குடிநீர் வசதி, சாலை வசதி, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. ரெண்டாவது, அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயித்தாலும் டெல்லியில் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் செந்தில்நாதன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் பாராளுமன்ற வேட்பாளர் கண்டிப்பாக அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாருங்க. இப்போ கடந்த 5 வருஷமாக இங்கே வந்து ஜோதிமணி எப்படி இருக்காங்க? அவங்க இவங்க வந்து சரியாக செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்போது எதிர்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். கள நிலவரம் எப்படி இருக்குது சார் அவங்களுக்கு? இல்லை, நானும் டிவியில் பார்த்தேங்க. பல ஊரில் வந்து அவங்கள ஓட்டு கேட்கவே உள்ளவே அனுமதிக்கல. அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இன்றைக்கி இருக்குங்க. பல ஊரில் அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது கடந்த 10 வருடங்களில் பிரதமர் மோடியோட ஆட்சியில் சிறந்த திட்டம் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறத்தில் அந்த தெருவுக்கு சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இலவச அரிசி கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநில கவர்மெண்ட் நாங்கள் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அவரோட படத்தை போட்டு விளம்பரம் பண்ணுறதே இல்லைங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரெண்டாவது, குடிநீர் இணைப்பு, பிரதமர் வீடு கட்டும் திட்டம், இதெல்லாம் நல்ல திட்டம். இப்போது நாங்கள் ₹1 வரி கட்டினா 29 பைசா தான் எங்களுக்கு திரும்பி வருது அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு குற்றம் சொல்லியிருக்கு. வெள்ள நிவாரணம் வந்து எங்களுக்கு போதுமான அளவு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? டோட்டலாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமாகவே எந்த அமௌண்ட்டும் தரலன்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம முதலமைச்சர் பேசுகிறது எல்லாமே பொய்யாவே தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர்னால மோடி அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாததுனால மோடி ஒருத்தர் மட்டுமே திட்டி அவர் பேசிகிட்டு இருக்காருங்க. ஓகே சார், இப்போ கடந்த 3 ஆண்டுகள் வந்து திமுகவோட அரசு எப்படி இருக்கு? 3 ஆண்டுகளில் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகமாக இருக்குங்க. டாஸ்மார்க்கெல்லாம் பார்த்தா எனி டைம் திறந்து தான் இருக்குது. 24 மணி நேரம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தடி அராஜகம், கொள்ளை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ அவர் முதலமைச்சர் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே எந்த மந்திரி வந்து என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறாங்களோன்னு பயந்துட்டு இருக்கேன்னு அவர் வாயிலேயே சொல்கிறாருங்க. அந்த நிலமையில தான் இந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சி இருக்குங்க. பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையோட சொந்த மாவட்டம் கரூர். இந்த மாவட்டத்தில் அண்ணாமலைங்கிற நபர் எப்படி அறியப்படுகிறார்? அண்ணாமலை வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. நம்மளே டிவியில் நிறையா பார்க்குறோம். என் புள்ள அண்ணாமலைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. இந்த தடவை புதுசாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக பிஜேபி தான் ஆதரிப்பாங்க. இந்த வாட்டி ஓட்டு போகிற காரணம் என்னென்னா விலைவாசி உயர்வு, ஜாமான் உயர்வு. மாதம் 1000 ரூபா தராங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபா தராங்க. எங்களுக்கு பட்ஜெட்டு வந்து 20,000 30,000 ரூபா போகுது மாதம் ஒவ்வொரு ஜாமான் வாங்கினா. இல்லை, இப்போ மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற அதே சமயத்தில் இந்த கடை வாடகை, ஒரு வணிக ரீதியாக நிறைய விலைகளை உயர்த்திருக்காங்க. இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க? ஆமாம், எல்லாமே போடுறாங்க.
கடை வாடகை ஜாஸ்தி கேட்குறாங்க, கேட்டால் வரி, குப்பை வரி, கரண்ட்டு பில்லு பயங்கரமாக போடுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கரண்ட் பில்லு 300 வந்துச்சு. இப்போ என்னென்னா சாதாரண வீட்டுக்கு 900 800 வருது. இப்படி இருந்தால் என்னத்தை செய்ய முடியும்? ஒரு பொருள் போய் கேட்டால் இந்த விலைவாசியாக இருக்குது. ஓட்டு கேட்குறப்ப வர்றாங்க. ஆமாம், நாங்கள் வெங்கமேட்டில் குடியிருக்கோம். 3 குடும்பத்துக்கே ஜாமான் தரல. ஸ்டாலின் பிறந்த நாள்னு ஜாமான் கொண்டு வந்து லாரியில் இறக்குனாங்க. யாருக்குமே தரல, பாதி பேருக்கு. 10வது வார்டு. இப்படி இருக்கும்போது இவங்க வந்து கொடுக்குறவங்கெல்லாம் ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாங்க. ஏதோ பொதுமக்களுக்கு கொடுக்குறோம், பொதுமக்கள் காசில் கொடுக்குறோங்கும் போது பொதுமக்களே மதிக்க மாட்டாங்கிறாங்க பொருள் கொடுக்கும்போது. சார், இந்த எலெக்ஷனு கரூர் மக்களவை தொகுதியில் எப்படி இருக்குது? யாருக்கு வெற்றி வாய்ப்பு? மக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருங்கிறது ஒரு தீர்ப்பு இல்லை. இந்த சுச்சுவேஷனில் கரூரை பொறுத்தளவுக்கு இருந்த அமைச்சரை உள்ளே போயிட்டார். ஒன்று கான்செப்டு எதுவுமே கிடைக்கல. அடுத்த கான்செப்டு அதுக்கு மேலே கிடைக்கிறது எதுவுமே இல்லை. அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அதாவது பண்ணிக்கிறாங்க. அந்தந்த ஊராட்சி ஒன்றியம் அவங்க பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? வசதியோ எந்த வாய்ப்புமே எதுவுமே எந்த மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒன்று அமைச்சர் இல்லை. ஃபஸ்ட்டு அமைச்சர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அமைச்சர் இல்லை. எது வர்றதுன்னு கேட்கணும்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்தது, அதுவுமே நின்று போயிடுச்சு. ஆட்சி வந்தது எதுவுமே இல்லை. முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கல, நிவாரண நிதி எதுவுமே கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ணணும், மத்திய அரசு எதுவுமே கொடுக்கல, நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாரு. எங்கள் அமைச்சர் இல்லை. எங்கள் அமைச்சர் இருந்தால் பண்ணி கொடுப்பாரு. அவரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. கரூர் மக்களவை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது? இங்கே மும்முனை போட்டி தான் இருக்குது. அதிமுக, திமுக, பாஜக 3 பெரிய கட்சிகளுமே நேருக்கு நேராக மோதுறாங்க. மும்முனை போட்டியில் பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜக தான் களம் இருக்குது. ஏன்னா அதிமுக அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. கண்டிப்பாக திமுக வெர்சஸ் பாஜக தான். ஜோதிமணி அவர்களுக்கு இங்கே தொகுதியில் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவங்க போகிற பக்கம்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதே சமயம் செந்தில்நாதன் அவர்கள் பாஜக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. மோடி அவர்களுக்கும் நல்ல பேர் இருக்குது. முன்ன 2019 தேர்தலில் இருந்த அந்த எதிர்ப்பு மனநிலை இப்போ இல்லை. ப்ளஸ் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா கிராமங்கள் வரைக்கும் அவரோட பேர் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, கட்சியோட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செந்தில்நாதன் அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஓகே, இப்போது இது வரைக்கும் தாமரை சின்னம்ங்கிறது கரூர் மக்களவை தொகுதிக்கு பெரிதளவு அறிமுகமாக இது எப்படி இவங்க அந்த சின்னத்தை அவங்க எடுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும்? இல்லை, கடந்த 5 வருடங்களாகவே பாஜக சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் திமுக பாஜகவை எதிர்த்து தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க பாஜகவுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போது தேர்தல் வரும்போது திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இப்போ நீங்கள் எந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கனாலும், திமுகவை நோக்கி எந்த கேள்வி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு அப்படின்ட்டு இருந்தது. அந்த பதில் பாஜகவுக்கு ஓகே, ஏன்னா பாஜக அங்கெல்லாம் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே கேள்வியை இங்கே அதிமுக கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்ல. அந்த பதிலே அவங்க சொல்கிறதே இல்லையே. அப்போ அவங்களே யாரை எடுத்து அரசியல் பண்ணுறாங்கன்னா பாஜக எடுத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாம் மக்களுக்கு 5 வருஷமாக கவனிச்சுட்டு இருக்கிற போது அப்போ பாஜக இங்கே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்ந்துருச்சு இல்லைங்களா? சின்னமாகட்டும், இல்லை பாஜக கட்சி ஆகட்டும், மோடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இது பாஜக மாநிலத்தோட அண்ணாமலையோட சொந்த மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மீதான மதிப்பு எப்படி இருக்குது? அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக சொந்த மாவட்டத்தில் அவருக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கும். ஆனால் தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட அந்த பலங்கள்லாம் சேர்ந்து தான் தேர்தல் வெற்றி தோல்வி வரும். அவர் ஒரு தேர்தலில் அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் இங்கேருந்து அவர் கோயம்புத்தூர் போய் போட்டாலுமே
அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலண்டியர்ஸ் டீம் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து மற்ற வேட்பாளருக்கு வேலை செய்யணும்னா அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி அண்ணாமலைக்கு வந்து அவ்வளோ பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, தானாக முன் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அண்ணாமலை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சொந்த தொகுதியை விட்டுட்டு அவர் வேறு தொகுதிக்கு போயிருக்காரு, அங்கேயே அவ்வளோ வரவேற்புங்கிற போது இங்கே கண்டிப்பாக அதை விட வரவேற்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ கடந்த 3 வருஷமா தமிழ்நாட்டில் திமுக அரசு இருக்கு, எப்படி பார்க்கணும்? திமுக நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசினதாகட்டும், இதெல்லாம் பார்த்து மக்கள் மயங்கினது உண்மை. மக்கள் நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஓட்டு போட்டது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தடம் புரண்ட ரயில் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் திமுகவுடைய வேட்பாளர்களாகட்டும், திமுகவுக்கு வாக்கு கேட்டு போகிறவங்களாகட்டும், அவங்க எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்டு கொள்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி தேர்தலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வாக்காளர்கள் மேலே அந்த வேட்பாளர்கள் மேலே அதிருப்தி இருந்தாலுமே கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க மக்கள். ஓட்டு போடுற போது மட்டும் மாற்றி போட்டுருவாங்க, அதோட சரி. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தைரியமாக கேள்வி கேட்குறாங்க. அந்த தைரியம் யார் கொடுத்ததுன்னா அண்ணாமலை கொடுத்தது. ஏன்னா 2 வருஷமாக அவர் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குற அந்த தைரியத்தை கொடுத்தது அண்ணாமலை தான். செந்தில்நாதன் பாஜக, ஓகே. அதிமுக சார்பில் தங்கவேல், காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி, ஓ. இவர்கள் மூவரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு? ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஜோதிமணிங்கிறது ஆஸ் யூஷுவல் காங்கிரஸில் இருக்காங்கங்கிறது தெரியும். லாஸ்ட்டு டைம் வந்து எம்பி விவி செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வின் பண்ணியிருக்காரு, அதாவது வந்து நின்றுருக்காரு. நல்ல பரிச்சித்தமான ஒரு ஃபேஸ் அது. அதனால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இப்போ அதிமுகவில் ஒரு பேர் சொல்கிறது வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், சரிங்களா? ஏன்னா அவர் வந்து பரிச்சித்தம் இல்லாதவர், அதனால் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு. காங்கிரஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிருப்தி அவங்க மேலே, அதாவது எதுவும் பண்ணலை. அவங்கள சக்திக்கு என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாதுல்ல. அதனால் அவ்வளோதான். சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக ஒரு முன்னாள் அமைச்சர் வேலை செய்கிறாரு, திமுகவுக்கு சார்பாக பெரிய புள்ளிகள் வேலை பார்க்குறாங்க. இந்த 2 புள்ளிகளை இடையில குளிக்கிறதுக்கு முடிஞ்சுக்கணும். திமுக சார்பில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சிரிப்பு தான் வருது. அதாவதுங்க செந்தில் பாலாஜி பற்றி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு என்ன ஒரு இதில் இருக்கீங்க, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பத்திரிகை துறையில் நீங்கள் இருக்கீங்க, சரிங்களா? மீடியாவில் இருக்கீங்க. செந்தில் பாலாஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். ஏங்க அப்போ விடுங்க, இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்காரு, சரி. அவரை வந்து எல்லா பக்கமும் வந்து செந்தில் பாலாஜி தளபதி அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, எதை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இடையில குறுக்கிட்டதுக்கு நீங்கள் எது நினைக்க வேணாம். அப்படி ஒரு பர்சனை முன்னிலைப்படுத்தி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க கண்டிப்பாக அதாவது வந்து வின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு 10 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுவர் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அவங்க அந்த அக்காவோட பேரே இல்லை எங்கேயுமே. 10 இடத்துல ஒரு இடத்துல இருந்தால் கூட பெரிய விஷயம், அந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க. அதனால் வந்து திமுகன்றது இந்த தடவை காங்கிரஸுங்கிறது வந்து சுத்தமாக வாஸ் அவுட்டு, சரிங்களா? அதே மாதிரி வந்து அதிமுகவை எடுத்துக்கிறோம். அதிமுகவில் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, அவரோட வெல் அண்ட் குட் பர்சன்லாம் அதில் இருக்காங்க. ஏன் அவங்கள விட வந்து எதுவுமே இல்லாதவங்கள நிற்க வைக்கணும்? லாஜிக்காக யோசிக்கணும். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா யங் பர்சன் எல்லாருமே விரும்புகிறாங்க. விவி செந்தில்நாதன் தவிர ஒரு பர்சன் வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இதே கரூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜவுளித்துறை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி செய்யறது? அதாவதுங்க ஜவுளித்துறையை பொறுத்தளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எப்பயுமே எல்லாத்தோடையுமே ஒரு பாசிட்டிவ் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும். நம்ம தான் வந்து எல்லாத்துலேயும் பெருசு அப்படின்னம்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டி, ஏன்னா டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு இருக்கும். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் லெவலில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்.
நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெவலில் எதுவுமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாமே என்னென்ன லெவலில் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத நம்ம திங்க் பண்ணக்கூட முடியாத நிலமையில தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த லெவலுக்கு போகலைன்னா இந்த லெவலில் எப்படி இருக்குன்னு பார்த்தானா அது மேலே போக முடியும். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னது? நாங்கள் வந்து ₹1 வந்து மத்திய அரசுக்கு வரி கட்டணும்னா அவங்க 29 பைசா தான் திரும்ப கட்டுறாங்க, போதிய நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம். சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெட்ரோல் விலை எடுத்துக்கோங்க. பெட்ரோல் எவ்வளோங்க? இன்னைக்கு ₹102. ₹102. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி ₹14 தான் போடுறாங்க. அதோட பெட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹47 சம்திங் ₹49 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு ₹39 மேலே எடுக்கிறாங்க. எங்கேயா யாருக்காவது தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ₹39 எடுத்துக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைல்ல, சரிங்களா? அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ₹1 29 பைசாங்கிறது அப்படி தானே இருக்கும். இப்போது பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை கரூர் மாவட்டத்துடைய கரூர் சொந்த மாவட்டத்துக்காரர். ஆமாம், அவருடைய பெயருக்கு கரூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, அவருடைய வளர்ச்சி கரூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு? எங்கள் தமிழ்நாடு இல்லைங்க, வேர்ல்டு லெவலில் அண்ணாமலையோட பேர் ரீச் ஆகிருக்குங்க. நீங்கள் கரூரில் கேட்குறீங்க. கரூர் ஒரு பிறந்த ஊருங்க. நீங்கள் பிறக்க போகிற குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைய கேட்டிங்கன்னா கூட அண்ணாமலை பற்றி சொல்லுவோம். நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் கேளுங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு லெவலில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கேட்க வேண்டியது இல்லை. அந்தளவுக்கு நல்ல, அதாவதுங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு வந்து வருமானம் நிறைய வருது. வீட்டுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபேமிலியை அவர் வச்சுக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காருன்னா அவர் சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு நோக்கத்துலேயும் வரப்போகிற மனுஷன் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. இதுதான் உண்மை, ஃப்ராங்கான உண்மை. கரூர் மக்களவை தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க? செந்தில்நாதன் வெற்றி பெறணும். என்ன காரணம்? என்ன காரணம்னா மேலே நரேந்திர மோடி தான் வந்து 3வது முறையாக ஆட்சியில் உட்கார போகிறார். அந்த கட்சி சார்ந்த எம்பி வந்தால் நாட்டுக்கு, மாநிலத்துக்கு, அது தொகுதிக்கு 10க்கு 2வது செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மற்ற கட்சியெல்லாம் வந்து யாருன்னே, பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் இருக்காங்க. அண்ணா திமுகவும் சரி, இல்லை காங்கிரஸ் திமுகவும் சரி, பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாத நபர்களுக்கு போட்டு அவங்க யாருக்கிட்ட கொண்டு போய் கோரிக்கை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி அது. இப்போ சார் ₹1 நாங்கள் வந்து வரி கட்டினா 29 பைசா எங்களுக்கு திரும்ப வருது அப்படின்னு ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு. இதை விட பெரிய ஆப்ஷனே இருக்குது. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதெல்லாம் மேட்ரே இல்லை. அரசு பள்ளிக்கூடத்து பூரா அரசியல்வாதி கையில் இருக்குது. இன்றைக்கி 40 வருஷம் 16 வருஷம் படிக்க வைக்கும்போது 40 லட்சம் செலவாகுது. வருஷம் 2.5 லட்சம். மாதத்துக்கு 20,000 பிடுங்குறான் பெரிய தனியார் பள்ளிக்கூடத்தில். அப்போ 20,000 நம்ம பெருசாக பார்க்கும்போது அந்த 40 லட்சம் இருக்கும்போது ஒரு தனிநபருடைய வாழ்க்கை, ஒரு இடத்த 20 லட்சத்துக்கு வாங்கி 20 லட்சத்துக்கு வீட்டை கட்டி டாப்புக்கு போயிடும் ஒவ்வொருத்தனும். இந்த 50 பைசா ₹1 அதுக்கு ஈடு ஆகாது. அப்புறம் சிலிண்டரை பற்றி பேசுவாங்க மக்கள். சிலிண்டர் என்ன 10 வருஷம் 50 10 வருஷத்துக்கு 500 தான் கூடி இருக்குது. இது ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் இன்றைக்கி சாராயம் அரசே சாராயத்தை காய்ச்சி அரசே விற்பனை பண்ணுது. இது மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடியது, நல்ல வழி காட்டக்கூடிய அரசே ஒரு தீய வழி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு இன்றைக்கி ₹100 அதிகம் வச்சு விற்கும்போது ஒரு நபர் தினம் சாப்பிட்ற ஒரு நபர் எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு 100 பணம் 30 நாளைக்கு 3000, வருஷத்துக்கு 36,000. அவங்க அந்த ஜிஎஸ்டி வரி கட்டுறது, இந்த நீங்கள் சொல்கிறீங்களே என்னமோ பைசாலாம் சொன்னீங்களே, அதில் கிட்ட கூட நிற்காது. ஆனால் நம்மளையெல்லாம் இந்த திராவிட மாடல் 40-50 வருஷமாக இப்படி பொய் சொல்லி எதெல்லாம் வீக்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட அதை வேணுமுன்னே சொல்லி திசை திருப்பி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அரசு பள்ளிக்கூடத்தை காமராஜர் அன்னைக்கு கொண்டு நான் என்னுடைய கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் 60க்கு முன்னாடி 70க்கு முன்னாடி மேலே இந்திரா காங்கிரஸ், கீழே காங்கிரஸுக்கு மேலே இந்திரா, கீழே காமராஜர், மேலேயும் கீழேயும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. அப்படி இருக்கும்போது அரசு அவங்க அந்த காலகட்டத்தில் ஊருக்கு 2 உரக்கிணறு வெட்டினாங்க, அந்தோறும் 5-6 பள்ளிக்கூடம் கட்டினாங்க, டேம், ஏரி, குளம் அத்தனையும் கட்டினாங்க. அன்றைய காலம் எங்கள் டேடி என்னுடைய சார்ந்தவங்க அன்றைய காலகட்டத்தில் கூலி வேலைக்கு போனவர், அன்னைக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. கூலி வேலைக்கு போனவர் 16 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் தோட்டங்காடு வாங்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அந்த தோட்டங்காட்டை விற்று
இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அரசியல்வாதி பள்ளிக்கூடத்தில் செலவழிச்சிட்டு மார்க் எடுத்தாச்சு, வேலைக்கு எழுதிடணும், வேலைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகும்போது என்னன்னு கேட்குறாங்க அரசு அப்படின்னு கேட்டால் அந்த துறையில் இருக்கிறவங்க எனக்கு 15 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த கொடுக்க முடியாத சூழ்நிலையில் மீண்டும் அவங்க அப்பா என்ன வேலை இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ தூரம் செஞ்சு மீண்டும் அவங்க அப்பா செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த 40-50 திராவிட கட்சிகளுடைய நிலை. தொடர்ந்து ஒரு நபர் 3 முறை கண்டினியூவாக மாநிலத்தில் வர்றாருன்னா அவர் சேவை செய்யாமல் நல்லது செய்ய எந்த மக்களும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இல்லவே இல்லை. அப்போ அப்படி ஒரு அரசியல்வாதி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க இடத்துல அவங்க வந்து உட்காந்துருவாங்க அப்படிங்கிற அச்சத்திலேயே மக்களிடம் பொய்யா பேசுகிறாங்க. அத்தனையும் பொய். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊழல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த தேர்தல் நிதி பத்திரங்களில் பாஜக தான் அதிக நிதி வாங்கியிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. சரிங்க. பாஜக வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 உத்தேசமாக 40 மாநிலத்தை ஆள்றவங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மாநில கட்சி மட்டும் எவ்வளவு 600 சில்லற. அப்போ 40 மாநிலம் 24,000 கோடியில் இருக்கணும். அவங்ககிட்ட அவ்வளோ இல்லையே. அப்போ உங்களுக்கு தானே அதிகமாக தெரியுது, மாநில சர்க்கார் தானே அதிகமாக தெரியுது. இல்லை, தேர்தல் நிதி பத்திரங்கிறதே ஒரு மோசடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோசடி இருக்கட்டுங்க, எல்லாம் தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க உத்தம புத்திரன் இல்லை. இருந்தாலும் அவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது மத்திய அரசு 40 மாநிலத்தை ஆள்றவங்க பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி 6000 இருந்தாலும் 40 மாநிலத்தில் இவங்க 600 × 40னா எவ்வளோ ஆச்சுங்க? 24,000 கோடி ஆகுது. ஆனால் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்திய அரசு கம்மியாக தானே இருக்குது. ஓகே. இப்போது திமுக அரசோட கடந்த 3 ஆண்டுகள் ஆச்சு, எப்படி பார்க்குறீங்க? 3 ஆண்டு காலம் ஆச்சு. அவங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி எதுவும் நிறைவேற்றலை. தொட்டுக்க தொடச்சிக்க அங்கொன்று இங்கொன்று 1000 ரூபா நிதி மகளிர் தரணுனாங்க. எல்லாம் அனைத்து குடும்ப தலைவின்னு சொன்னாங்க, கொடுக்கல. கல்வி கடன் ரத்துனாங்க, செய்யலை. நகை கடன் அப்படின்னாங்க, தள்ளுபடினாங்க. அதையும் அங்கே இங்கே சில இதை மட்டும் சொல்லி பரவலாக பண்ணி தான் முடிச்சிருக்காங்களே தவிர முழுமையாக எதுவும் செய்யலை அவங்க. அதே மாதிரி இன்னும் வந்து மின்சாரத்தை எடுத்துக்கிட்டால் 40-50 வருஷமாக ஆண்ட கட்சிகளை சாதனை என்ன சாதனைன்னா 4 வீடு இருக்குது. அந்த 4 வீட்டுக்கு பொதுவான கரண்ட் சர்வீஸ் இருக்குது, மோட்டர் இருக்குன்னு தனியாக. அது வீட்டுக்கு பயன்படுத்துறது. அதை கரண்ட்டை மற்ற கமர்ஷியலாக மாற்றின சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சார். கரூர் மக்களவை தொகுதியில் மும்முனை போட்டி இருக்குது. பாஜக சார்பில் செந்தில்நாதன், திமுக சார்பில் மறுபடியும் ஜோதிமணி நிற்கிறாங்க, அதிமுக சார்பில் தங்கவேல் நிற்கிறாங்க. யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்குது? சார், இப்போ நம்மளோட காமனாக பார்க்க போனால் நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த களத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏமாற்றங்களை நம்மளோட மக்கள் ரொம்ப சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ நிற்கிற இந்த நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டியிட்டு ஜெயித்த நம்மளோட ஜோதிமணி அக்காவை பற்றி சில வார்த்தைகள் நம்ம குறிப்பிடலாம். கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்காங்கன்னா அது நம்மளோட ஜோதிமணி அக்கான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதை நான் அதிகாரப்பூர்வமாகவே நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சோம்னா எல்லா தொகுதிகளிலும் சரிங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எம்பி ஒவ்வொரு இதுலேயுமே கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கான முகாம்கள் அமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, வேலைவாய்ப்பிற்காக இளைஞர்களுக்கு. சரிங்களா, அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. 1. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏரி தூர்வாரி கொடுக்குறதா சொன்னாங்க 4 இடத்துல. முதல்ல பார்த்தீங்கன்னா தாதம்பாளையம், அடுத்து உப்பிடமங்கலம், இன்னும் 2 பகுதிகள் இருக்குது. பட் இங்கே எங்கேயுமே ஏரி தூர்வாரி கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி தான் கரூரில் இன்றைக்கி ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கிற டெக்ஸ்டைல் ஓரியன்ட் எல்லா பிஸ்னஸும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதோட சாயப்பட்ட கழிவுகளுக்கு உண்டான ஆலைகள் அமைத்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அதுவும் அமைச்சே கொடுக்கல. இந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் இருக்கிறது நம்மளோட டிஎம்கே அலைன்ஸ், நம்ம காங்கிரஸாக இருக்கட்டும், நம்ம திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இது ஒரு பெரிய விஷயமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா பண்ணாத ஒண்ணே இது ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாக சிறுபான்மையினர் சமூக ஆதரவு பாஜக பக்கம் இருக்கா, இல்ல பாஜக நோக்கி அவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்களா? நீங்க எப்படி பாருங்க சார்? கட்சி ரீதியே இல்லாமல் நான் ஒரு சிறுபான்மையோட மாவட்ட தலைவராக இருக்கேன். கரூர் மாவட்டத்துக்கு சிறுபான்மையோட நான் ஒரு கட்சி சார்ந்து இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு நபராக, நான் ஒரு இஸ்லாமிய நபராக அவங்க கூட இருந்த நான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். இது உண்மையிலுமே சிஏஏக்கு நான் ஆதரவு நான் தெரிவிக்கிறேன் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே அவங்க தப்பாக சொல்லவே இல்லைங்களே, மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே. சரிங்களா, சென்ட்ரலில். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் கொண்டுட்டு வந்திருக்கிறதே குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு உள்ளே வரும்போது நான் முஸ்லீம்ஸ்க்கு
இப்போது 6 வருட காலங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11 வருட காலங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ 6 வருட காலங்களுக்குள்ளே அவங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, குடியுரிமை வாங்கிக்கலான்னு. இதே முஸ்லீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருட காலங்கள் கொடுத்துருக்காங்க. இது மேபி வருங்கால மறுபடியும் மோடிஜி 400 பக்கம் அங்கே தொட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளுமே மாறும். இது மாறும் பொழுது முஸ்லீமுக்கு உண்டான நிறைய அங்கீகாரங்கள் இங்கேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க. ஏன்னா நான் ஒரு மாவட்ட தலைவராக எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது யார் கொடுத்துருக்கா? மோடிஜி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர். இது யார்? இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இது அழகாக இது கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இஸ்லாமிய சமூக அதாவது முஸ்லீம் மக்கள் மத்தியில் பாஜக வந்து வரவேற்பாங்களா? பாஜகவுக்கு வந்து விரும்பக்கூடிய மனநிலை அதிகரிச்சு கண்டிப்பாக ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் இன்றைக்கி விரும்பக்கூடிய ஒரே ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இது நம்ம பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு முழுக்க காரணமும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் மட்டுமே. அவங்க செய்யாத கோரிக்கைகளை நம்ம பாரதிய ஜனதா கட்சி மூலம் நிறைய நலத்திட்ட உதவிகள் மூலம் இங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம், உஜ்வாலா திட்டம், நம்ம வீடு கட்டி கொடுக்குற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது யார் இது பண்ணி கொடுக்குறது? இது எல்லாமே நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம மோடிஜி அவர்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ரேஷன் கடை இன்றைக்கி நாங்கள் தான் நிறுவிட்டு இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபோட்டோங்களுக்கு மட்டுமே ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அரசு. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு தான் அதுக்கு உண்டான அடித்தளமே இது போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கிறது இது முற்றிலும் இது மறைக்கிறாங்க இவங்க. இப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த மாவட்டத்துடைய சொந்தக்காரர், அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்க? இன்றைக்கி ஒரு இஸ்லாமியனாக இருந்து பார்க்கும் பொழுது நம்மளோட பள்ளப்பட்டி ஓட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி ஏகப்பட்ட ஓட்டு. இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்களே நிறைய கட்சி ரீதியாக இன்றைக்கி எல்லாரும் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை நாங்களே இணைச்சிக்கிறோன்னு சொல்லி வராங்க. எங்கேயுமே ஓட்டு கேட்டு போய் நிற்கிறோங்கிறது இல்லை, அவங்களாவே முன் வராங்கன்னா இது உண்மையிலுமே ஒரு களம் மிகவும் அருமையாக இருக்குது. அண்ணாமலை அண்ணன் என்னைக்கு மாநில தலைவராக உள்ளே வந்து அவரோட பணி எண் மக்கள் யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிச்சோ, முடிகிறதுக்கு முன்னாடியே மக்களோட மனசில், முக்கியமாக இஸ்லாமியர்களோட மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு அண்ணாமலை அண்ணன். அதனால் வரக்கூடிய தேர்தல் பணியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. கோவை மாவட்டத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி அவர் ஒரு எம்பியாக ஒரு நல்ல உறுப்பினராக கண்டிப்பாக வருவாருங்க. சார், கரூர் மக்களவை தொகுதி மும்முனை போட்டி இருக்குது. பாஜக, அதிமுக, திமுக. வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? ஏன்? பிஜேபி தான் நினைக்கிறாங்க. என்ன காரணம்? ஆனால் வேட்பாளர் யதார்த்தமான வேட்பாளர், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு அறிமுகமானவர். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அண்ணா நல்லா பண்ணுறாரு. ஸோ இளைஞர்கள்லாம் மோஸ்ட்லி பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து முன்னாள் அமைச்சர் இருந்த கட்சி, இன்னொரு கட்சியும் அப்படி தான். இவர்கள் இருவரையும் வந்து தாண்டி பாஜக எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு மாற்றத்துக்கான தேடல் தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் அதெல்லாம் எது கொடுத்தாலும் ஓட்டு போடுற மாதிரி தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவை. ஸோ எம்பி எலெக்ஷன் கண்டிப்பாக பிஜேபி சைடில் தான் இருக்கும். ஓகே சார். இப்போது பிஜேபி ஜெயிக்கிறதுனால கரூர் தொகுதிக்கு என்ன லாபம்? ஆமாண்ணா, ஒரு எம்பி கரூரில் இருந்து போகிறாரு, பிஜேபி சைடில் இருக்காரு அப்படின்னா ஒரு நலத்திட்டங்கள் வேணும், மக்கள் போய் கேட்டால் கிடைக்கும்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஓகே. இப்போ கடந்த 10 வருடங்களாக வந்து மத்தியில் வந்து மோடியோட ஆட்சி, மோடியோட ஆட்சி எப்படி இருக்குது? உங்களுக்கு நிறைகள் இருந்தால் நிறைகள், குறைகள் இருந்தால் குறைகள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயம் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஜென்ரலாக படித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் ஐடியா கொண்டு வந்தது தான். ஸோ எப்படின்னா, ஸோ அவங்க கால்குலேட் பண்ண விஷயம், யோசித்த விஷயம்லாம் வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனையாக இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொண்டு வரப்போ, அதாவது பெட்ரோல் மட்டும் இல்லாமல் எத்தனால் ஸோ கூட ஆட் பண்ணி நம்ம பெட்ரோலாக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் சவுத் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸஸ் சுகர் கேனை வந்து எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி பெட்ரோலோட கொண்டு வரப்போ ஸோ பெட்ரோல் ரேட்ஸ் குறையும். ஸோ அதே மாதிரி அதோட பாதிப்பும் குறையும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரதில்லை, அதோட பாதிப்பும் குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. அதையே வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா நல்ல ஐடியா தானே, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து கணக்கிடுறாங்க. ஸோ என்னென்னா, இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சுகர் கேன் தான் விதைக்கிறாங்க, அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் கேன் தான் பேடிக்கு அடுத்து செகண்டு வாட்டர் கன்சியூம்ஷன் காப். ஸோ அப்படி அதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லா சிட்டிலையுமே வந்துட்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். ஸோ அதை வந்துட்டு முற்போக்கு சிந்தனையாக யோசிச்சு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஸோ தென் பர்சன்டேஜில் இல்லை யூரோப் ஜெர்மனியோடவும் யூஎஸோடவும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ இந்த தொகுதி வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையோட சொந்த தொகுதி. இங்கே அண்ணாமலை அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ஆனால் நல்லாவே இருக்குங்கண்ணா. பொதுவாகவே மக்கள் மனதில் வந்துட்டு ஸோ மக்கள் பற்றி தெரியல, ஆனால் இளைஞர்கள் சைடில் வந்துட்டு ரொம்பவே ஆதரவு இருக்குது.